அடுத்தது விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சி எப்படிமா இருக்கு? விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கும் பார்த்தீங்கன்னா, அவர் 9ஆம் வீட்டில் இருக்காரு. 7ஆம் பார்வையா 3ஆம் வீட்டை பார்க்குறாரு. 9ஆம் வீடு வந்து பாக்கியஸ்தானம். அதாவது அனைத்து வகை பாக்கியமும் கிடைக்கக்கூடிய ஒரு இடம் தான் 9ஆம் வீடு. இந்த டைம்ல அதாவது விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு என்னன்னா, அடிவாங்கி ஸ்ட்ராங் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றவங்கள விருச்சிக ராசிக்காரங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கு. இவங்க ஃபர்ஸ்ட் என்னன்னா, இவங்க சுத்தி எப்பவுமே நெகட்டிவ் தான் அதிகமா. இவங்க ராசிக்கே நெகட்டிவ் தான் ரொம்ப வருஷமாவே நடந்துகிட்டே இருந்துச்சு. அதாவது நீங்க நெகட்டிவ் பர்சன் நான் சொல்லல. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அமைஞ்ச அந்த காலங்கள் உங்களை அப்படியே மாத்திருச்சு. அப்படி மாத்திருக்கு. உங்களுக்கு ஒரு நல்லது நடக்குதுனால இல்ல நீங்க ஒத்துக்கவே மாட்டீங்க. ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்னா கூட நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வாங்கணுங்கிற தைரியம் உங்களுக்கு இருக்காது. ஆனா இப்ப இந்த சுக்கிர பயிற்சியில தைரியம் வீரியஸ்தானம் அதிகமா இருக்குது. என்னன்னாலும் பரவாயில்ல பாத்துக்கலாம், என்ன ஏஜ்டா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 5 வயசா இருந்தாலும் சரி, ஒரு 50 வயசா இருந்தாலும் சரி, தன்னுடைய சொந்த உழைப்புல முன்னேறணும்னு நினைக்கிற நீங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்துல தைரியமும் அதிகரிக்கும். வெரி குட். வணக்கம், திஸ் இஸ் பாலாம்பிகா. உலகமெல்லாம் எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே ரசிக பெருமக்கள் அப்படின்னு சொல்லணுங்க. எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அத்தனை பேருக்குமே அத்தனையும் எங்களுக்கு வந்து ரசிகர்கள் மட்டும் இல்லைங்க, ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, வியூவர்ஸ் மட்டும் இல்லை, நிறைய எங்களோட கமெண்ட்டை நீங்கள் சொல்லி நான் எங்களை உற்சாகப்படுத்துகிற எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே நிறைய விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. இன்றைக்கி வந்து சுக்கிர பயிற்சி பார்க்க போகிறோம். சுக்கிர பயிற்சி அப்படின்னா என்ன, அது எப்போ, அதனால் அதில் வர 12 ராசிகளுக்கான விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம ஒரு அருமையான ஒரு ஜோதிடர் பெண்மணி அப்படின்னு சொல்லணுங்க. ஒரு பொண்ணு, அழகான ஒரு லட்சணமான ஒரு பொண்ணை தான் கேட்க போகிறோம். அவங்க வந்து பாரம்பரிய ஜோதிடர், ஜோதிட அரசி யோக பிரபா, அவங்கள தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய விஷயங்களை உங்களுக்காக கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதை விட அவங்க என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், டேரட் ரீடர் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது டேரட் ரீடர் அப்படின்னா ரொம்ப பேர் அது பார்க்குறது இல்லை. அதாவது கார்டு வச்சு பார்ப்பாங்க இல்லைப்பா, கார்டு வச்சு பார்த்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப பேர் ரொம்ப கஷ்டங்க. அது படித்து அதை வந்து அழகாக சொல்கிறதெல்லாம் பெரிய விஷயம். அப்படி ஒரு அழகான ஒரு ஜோதிடரை நம்ம பார்க்க போகிறோம். நான் மட்டும் பார்த்ததில்ல, நீங்களும் பார்க்கணும். அவங்கக்கிட்டேருந்து நிறைய விஷயத்த நீங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பார்ப்போமா, அவங்கள சந்திப்போமா? வாங்க, யோக பிரபாவை பார்ப்போம். வணக்கம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள்லாம் இருக்கும்போது எங்களுக்கு என்ன கவலை, ஜோதிடத்தில் என்ன பிரச்சனைனாலும் சொல்லிட போகிறீங்க, அதுக்கு என்ன சொல்யூஷன்னாலும் நீங்கள் சொல்லிட போகிறீங்க. நிச்சயமாம்மா. டேரட் ரீடரும் பார்க்குறீங்களா நீங்கள்? ஆமாம்மா, டேரட் ரீடரும் பார்க்குறேன். வெரி குட். அது எப்படி இந்த கார்டு வச்சு அழகாக சொல்லிடுவீங்க? அதாவது பார்த்தீங்கன்னா 72 கார்டு இருக்கும். அந்த கார்டில் வந்து நம்மளுடைய அதாவது ஏற்கனவே போன அவங்க லைஃப்பில் என்ன நடந்துச்சு, இல்லை இப்போ என்ன நடக்க போகுது, இனிமே என்ன நடக்குது அப்படிங்கிற 3 காலத்துக்குமே நம்ம பார்த்துடலாம். பாருங்கள், அவங்க வந்து டேரட் ரீடரு அவ்வளோ அழகாக சொல்லுவாங்களாம். பட் இன்றைக்கி அவங்க அதை எடுத்துகிட்டு வரல. கரெக்டாக இன்றைக்கி எடுத்துகிட்டு வரல. ஆனால் அடுத்த வாட்டி அவங்கள விட மாட்டோம், எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் அந்த டேரட் ரீடர் மூலிமா நம்ம நிறைய விஷயங்களை பயனடையணும், நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கணும் இல்லையாடா? கண்டிப்பாக. எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு ஜீவன், அருமையான ஒரு ஜோதிடரை நம்ம சந்திச்சுட்டே இருக்கிறோம். அப்புறம் வந்து இப்போ வந்து சுக்கிர பயிற்சி நம்ம இல்லையா இந்த வாட்டி பார்க்க போகிறது சுக்கிர பயிற்சி. சுக்கிர பயிற்சி அப்படின்னா என்ன? ஏன்னா நிறைய பேருக்கு தெரியறதில்ல இல்லையா. சுக்கிர பயிற்சினா என்ன, அது எப்போ வருது, அதோட பலன்கள் 12 ராசிக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்போது சுக்கிர பயிற்சினா என்ன, அது எப்போ வரப்போகுது சொல்லுங்கள் பார்ப்போம். சுக்கிர பயிற்சினா பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 8ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி ஜூலை மாதம் 4ஆம் தேதி வருது. அதாவது அப்படி ஒரு 10 நாள் வருமா? அதாவது ஒன் மந்த்மா, 1 மந்த் வருது. 1 மந்த் தான் சுக்கிர பயிற்சி நடக்கும். அது மட்டும் இல்லாம புனர்பூசம் 3ஆம் பாதத்துல இருக்கிற சுக்கிர பகவான், அதாவது மிதுன ராசியில இருக்கிற சுக்கிர பகவான் கடகத்துக்கு புனர்பூசம் 4ஆம் பாதத்துக்கு போறாரு. அதுதான் சுக்கிர பயிற்சி.
அப்படி பண்ணும்போது பொதுவாகவேவும் சுக்கிரனை நம்ம எதுக்கு காரகத்துவமா சொல்லுவோம்னா பெண்களுக்கு சொல்வோம். பெண்கள் நறுமண பொருட்கள், புதிய வீடு, புதிய முயற்சி, ஒரு ஆடை ஆபரணம் புதுசா வாங்குறது, வீடை வந்து சிலர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற வீடை வந்து கொஞ்சம் நல்லா மாடலா மாத்தணும்னு சொல்லி மாத்துவாங்க. இந்த மாதிரி விஷயம். அதாவது ஃபுல்லா இது வந்து பெண்களுக்கான விஷயம். பெண்கள் தான் மோஸ்ட்லி. பாருங்க, ஆண்கள் கிடையாது. பெண்கள் எங்களுக்காக நிறைய விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. அதனால பெண்கள் எல்லாரும் கவனமா பாருங்க. இந்த சுக்கிர பெயர்ச்சி உங்களுக்கு தானா, ஓகேவா? இதுல சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி வந்து பொதுவா அந்த நகை ஆபரணத்துல வீடுல மட்டும் மாற்றம் இல்லாம தொழில்னு சொல்லி பார்த்தோம்னா கலைத்துறை, நாடக தொழில்ல, மேலும் இந்த அந்த சினிமா, ஒரு கவிதை, ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்ற மாதிரியான அனைத்து விஷயத்திலுமேவும் புதிய ஒரு மாற்றத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்க போறதுதான் சுக்கிர பகவான். சூப்பர். இந்த காலகட்டத்துல இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நறுமணம் சார்ந்த பொருட்களோட வியாபாரம் வந்து அதிகமா இருக்கும். ஏன்னா சுக்கிர பகவான் வந்து நறுமணத்துக்கு ஒரு அதிபதி. ஸோ சென்ட் ஃபேக்டரியா இருக்கட்டும், புதுசா இருந்து ஊதுபத்தில இருந்து எல்லா அதனுடைய பொருளாதார முன்னேற்றமும் அதிகமா கொண்டு போற மாதம்னா நம்ம சுக்கிர பயிற்சியை சொல்லலாம். சூப்பர். அடுத்தது விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சி எப்படிமா இருக்கு? விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கும் பார்த்தீங்கன்னா அவர் 9ஆம் வீட்டில் இருக்காரு. 7ஆம் பார்வையா 3ஆம் வீட்டை பார்க்குறாரு. 9ஆம் வீடு வந்து பாக்கியஸ்தானம். அதாவது அனைத்து வகை பாக்கியமும் கிடைக்கக்கூடிய ஒரு இடம் தான் 9ஆம் வீடு. அப்படி இருக்கும்போது என்ன பாக்கியம் தான், ஒரு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கிறதா இருக்கட்டும், இல்லை கணவன் மனைவி திருமணம், இல்லை கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்கட்டும், இதுதான் ஒரு ரொம்ப மெயினான ஒரு விஷயம். 2வது வந்து ரொம்ப முக்கியமாக வருமானம். வருமானம் எனக்கு வந்து ஓரளவு வருமானம் வந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் நான் இன்னும் நானும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுறேன், ஆனால் எனக்கு வருமானம் வரவே மாட்டேங்குன்னு சொல்லி வெக்ஸா இருக்கிற இந்த டைம்ல, அதாவது விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு என்னன்னா அடி வாங்கி ஸ்ட்ராங் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றவங்கள விருச்சிக ராசிக்காரங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கு. இவங்க ஃபர்ஸ்ட் என்னன்னா இவங்க சுத்தி எப்பவுமே நெகட்டிவ் தான் அதிகமா, இவங்க ராசிக்கே நெகட்டிவ் தான் ரொம்ப வருஷமாவே நடந்துகிட்டே இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது நல்லது நடந்தாலுமே இவங்களை சுத்தின நெகட்டிவ்னால நல்லது நடந்தால் இல்லப்பா எனக்கு எப்பவுமே கெட்டது தான் நடக்கும், எனக்கு எப்பவுமே இந்த மைண்ட்ல தான் இருப்பேன்னு ஒரு மைண்ட்லயே அவங்க வச்சிருக்காங்க. ஸோ நீங்க என்ன பண்ணுங்கன்னா அதுல இருந்து கொஞ்சம் வெளியில வர பாருங்க, ஆன்மீக வழியில நீங்க போங்க. ஏன்னா உங்களுக்கு எவ்வளவு தூரம் நீங்க கோவிலுக்கு போய் அந்த ஆன்மீக சுற்றுலா போறீங்களோ அவ்வளோ தூரம் உங்கள்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் வந்து போயிடும். அதாவது நீங்க நெகட்டிவ் பர்சன் நான் சொல்லலை, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அமைஞ்ச அந்த காலங்கள் உங்களை அப்படியே மாத்திடுச்சு. அப்படி மாத்திருக்கு. உங்களுக்கு ஒரு நல்லது நடக்குதுனால இல்லை நீங்க ஒத்துக்கவே மாட்டீங்க. ஆனா இப்ப ஒரு சுக்கிர பயிற்சியும் சரி குரு பயிற்சியும் சரி உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குது. ஸோ நீங்க நல்ல கண்ணை தொடச்சிட்டு வந்து பாருங்க, உங்களுக்கு அமோகமான ஒரு பயிற்சியை கொடுக்குது. மேலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடிலாம் நீங்க என்னதான் தைரியமா இருந்தாலுமே ஒரு இடத்துல பேசுறதுக்கு ரொம்ப யோசிப்பீங்க. அந்த தைரியம்ங்கிறதே உங்கள்கிட்ட இருக்காது. பேசவா வேணாமா, அது எதுக்குப்பா, நம்மளுக்கு நம்ம படுக்க அமைதியா போயிடுவோம். ஒரு பஸ்ல சில்லறை கேட்கணும்னா கூட உங்களுக்கு அந்த இடத்துல கேட்கணும்னு தோணாது. ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்னா கூட நம்மளுக்கு என்ன தேவையோ அது வாங்கணுங்கிற தைரியம் உங்களுக்கு இருக்காது. ஆனா இப்ப இந்த சுக்கிர பயிற்சியில தைரியம் வீரியஸ்தானம் அதிகமா இருக்குது. என்னன்னாலும் பரவாயில்ல பாத்துக்கலாம், என்ன ஏஜ்டா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 5 வயசா இருந்தாலும் சரி, ஒரு 50 வயசா இருந்தாலும் சரி, தன்னுடைய சொந்த உழைப்புல முன்னேறணும்னு நினைக்கிற நீங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்துல தைரியமும் அதிகரிக்கும். வெரி குட். அவங்க வழிபடுற ஏதாவது தெய்வம் இருக்கா? நிச்சயமா அவங்க வழிபடக்கூடிய தெய்வம் வந்து சிவபெருமான் வழிபாடு பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு பொதுவாகவே சிவன் வழிபாடு ரொம்பவே பிடித்த ஒரு தெய்வமா இருக்கும். அப்படி பண்ணது சிவன் வழிபாடு ரொம்ப பிடித்த தெய்வம், ரொம்ப முக்கியமான தெய்வம் முருகன் பெருமான் வழிபாடுமே ரொம்ப, அதாவது எதை ஒரு செயல் பண்ணனாலே அப்பா முருகா இப்படித்தான் ஆரம்பிப்பாங்க விருச்சிக ராசியில முக்காவாசி பேர். அதனால இந்த 2 வழிபாடும் பண்ணாலுமே அவங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். சூப்பர் சூப்பர் சூப்பர்மா, நல்லா அருமையாக சொன்னீங்க. டவுட் இருக்குது, என் ஜாதகம் பார்க்கணும் யோகா பிரபா கிட்ட அப்படின்னீங்கன்னா நம்ம வீடியோலேருந்து நம்பர் எடுத்து நீங்கள் யோகா பிரபா கிட்ட பேசலாம், நேர்லேயும் காண்டாக்ட் பண்ணலாம். இல்லைங்க நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன், அங்கே போய் எப்படி போய் பார்க்குறது அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயும் வாட்ஸ்அப்லேயும் பேசுவாங்க. வாட்ஸ்அப்லேயும் உங்களுக்கு நிறைய சொல்யூஷன் கொடுப்பாங்க, நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோ நல்லாயிருக்கு இந்த சுக்கிர தசை, மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.